இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள், இன்று நாள் முழுவதுமே பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4:37 மணி வரையிலும் சுவாதி, அதற்கு பின்பு விசாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4:37 மணி வரையிலும் உத்திரட்டாதி, அதற்கு பின்பு ரேவதி. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் இவர்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். சனிக்கிழமை இன்று ஸ்திர வாரமாக இருப்பதனால் புதிய வியாபார தொடக்கங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமைகிறது. புதிய தொடக்கங்கள், புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் இன்று முடிவிற்கு வரும். இன்றைய நாளில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய 7:30 சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. இந்த நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்குச்சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். இன்று சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்யலாம். ராசியில் சுக்கிர பகவான் இருப்பதனால் அவ்வப்போது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும். 12ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் தூக்கமின்மையை கொடுக்கலாம். இன்று நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் இன்று முடிவிற்கு வரும். திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சண்டைகள் ஓயும். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். பல நாட்களாக உங்களினுடைய போராட்டத்திற்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும். அலுவலக ரீதியாக 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி இருப்பதனால் சின்ன சின்ன மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு சில போராட்டங்கள் வந்து போகலாம். இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. வரவேண்டிய பண பாக்கியை நீங்கள் வசூல் செய்யலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் காத்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து உங்களினுடைய நண்பரோ அல்லது உறவினரோ குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை செல்வத்திற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நாள் அந்த நல்ல செய்தி வந்து சேரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனப்போராட்டங்கள் தீரும். குடும்பத்தில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் வந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, மக்கள் இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நிரந்தர தீர்வை காணலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்று உங்கள் குடும்பத்தில் கொண்டு வரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நல்ல ஒரு பாலமாக அமைவார். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமையில் ஒரு மன சாந்தியும் மன திருப்தியும் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான், ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார். இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் மற்றும் அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு பேச்சுவார்த்தையும் மன நிம்மதியும் ஆறுதலும் பெறலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று தொடர் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இருப்பின் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிவாகும்.
கன்னிராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பஸ்தானத்தில் மன அமைதியை கொடுப்பார். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், பதவி உயர்வு மற்றும் பொறுப்புகள் அதிகரிப்பதையும் கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் காதலர்களுக்கும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஒரு சின்ன இடைவெளியும் வந்து போகலாம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி, 8ஆம் இடத்தில் சூரியன். இந்த இரண்டுமே திருமணம் புதிதாக ஆனவர்களுக்கோ அல்லது காதலர்களுக்கோ ஒரு நல்ல கிரக சேர்க்கை இல்லை. ஆகையினால் இன்று சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யவும். உங்களினுடைய ஒரு மனக்குறைகள் தீருவதற்கு இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் தீரும். விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கியை வசூல் செய்யலாம். முடிந்த வரையில் இன்றைய நாளில் உங்களினுடைய ஒரு பெரியவர்களின் ஆதரவு இன்று கிடைக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வீடு மற்றும் புதிதாக நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்தும் இன்று மற்றவர்களினுடைய தலையீட்டினால் தீரலாம். இன்று புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில பண உதவிகளும் கிடைக்கும். மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. 12ஆம் இடத்தில் சந்திரனும் மற்றும் 8ஆம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று கிரக அமைப்பில் சாதக பலனை கொடுக்காது. ஆகையினால் விருச்சிக ராசி அன்பர்கள் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். தேவையில்லாமல் சண்டைகளும் மற்றும் தேவையில்லாமல் நண்பர்களிடத்தில் மனக்கசப்புகளும் வந்து போகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய பலமாக அமைகிறார். மற்றவர்களினுடைய ஒரு சில கஷ்டங்களுக்கு இன்று நீங்கள் தீர்வு காண வேண்டியிருக்கும். மற்றவர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாகவும் அமைகிறது. 7ஆம் இடத்தில் குரு பகவானும் 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புத பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். ஒரு சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும். சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று நரசிம்ம பெருமானை வணங்குவது உங்களுக்கு நல்லது. எதிரிகளால் வரக்கூடிய குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில சோர்வு நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பிள்ளைகளினுடைய படிப்பு மற்றும் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியம் இது அனைத்தும் முன்னேற்றத்தை தரலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை நற்செய்திகள் காத்திருக்கிறது. வெளியூர் செல்லுவது, வெளிநாடு செல்லுவது, இதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இன்று விலகும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனப்போராட்டங்கள் வந்து போகும். சந்திரனின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று சாதகமாக இருந்தாலும் கூட சற்று இன்று 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியினால் குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம். ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வடமாலை சாற்றுவதோ வெண்ணெய் சாற்றுவதோ கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதில் சின்ன சஞ்சலங்கள் வரலாம். சந்திராஷ்டிரமமாக இருப்பதனால் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சற்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகளை காணுவதில் உங்கள் முயற்சிகளில் தடைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சி எடுக்காமல் இருப்பது நல்லது. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி பகவான் ஆரோக்கிய விஷயத்திலையும் கால் சம்பந்தப்பட்டது, பல்வலி இது போன்ற சின்ன தொந்தரவுகள் இன்று வரலாம். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளாலும் சின்ன செலவுகள் காத்திருக்கிறது. காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் பச்சரிசி தானம் செய்ய இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.